கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருக்கீங்க, நீங்கள் ப்ரொஃபஷனலாக ஸ்டண்ட் கற்றுக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம பத்மண்ணா இருக்காரு. ஆனால் உங்கள் சூப்பர் பைக்கை ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஃபுல்லாக ஸ்டண்ட் பைக்காக மாற்றிருக்கீங்க. நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். இன்னொன்று, இப்போது இந்த நம்ம கோயம்புத்தூர் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணுற மாதிரிலாம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது, என்ன கண்டிஷன் இருக்குது, அதை பற்றி சொல்லிடுங்க. பேசிக்காக வந்து அவங்க வந்து அபவ் 18 இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க வந்து கற்றுக்கிறக்க ஆரம்பிக்கலாம். இல்லை பிலோ 18 இருந்துச்சுனாலும் நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து பேரண்ட்டே அவங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவங்களே திருப்பி கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஃபார்மாலிட்டிங்கிறது ஒன்று தான். அது வந்து பேரண்ட்ஸ் வர வேண்டியது இருக்கும். அப்பா இல்லைன்னா அம்மா யாராவது ஒருத்தங்க இங்கே வர வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்களோட ட்ரஸ்ட்டை தான் எனக்கு ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாருமேலேயும் நான் சும்மா கேஷுக்கோசரம் நீங்கள் வாங்க யாருக்கு வேணாலும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இதுலேயும் வந்து இது ஒன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்தாச்சுன்னா இதை நம்ம திருப்பி எடுக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க வெளியில் போய் எவ்வளோ போய் நிறைய இடத்துல போய் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நான் அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதும் கிடையாது, நான் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. ஸோ அப்பா இல்லைன்னா அம்மா வந்து அவங்க வந்து இப்படி இருக்குது நான் வந்து உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபைடானு சொல்லி அந்த டேர்ம்ஸ் சொல்லி அது ஓகே ஆனால் மட்டும்தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் கேஷும் இன்வால்மெண்ட் ஆக வேண்டியது இருக்கும். ப்ளஸ் அவங்க வந்து ப்ராக்டிஸ் போகும்போது பைக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் சுத்தமாக பண்ணவே முடியாது. இப்போ நாளைக்கு ஒரு சின்ன இன்ஜுரிஸ் ஏதாவது ஆச்சுனாலும் கூட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வைக்கலாம். ஏன்னா எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு சின்ன இன்ஜுரிஸுங்கிறது நடக்கத்தான் செய்யும். பட் ஆனால் எங்களை பார்த்திங்கன்னா இப்போ நீ கார்டு, இப்போ எங்களோட ஜாக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாக ஜாக்கெட்ஸ் உள்ள ஆர்மர்லாம் போட்டுட்டு தான் நம்ம பண்ணுவோம். இது சுற்றிலே பார்த்திங்கன்னா காம்பவுண்டோட இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷனலிஸ்ட்டை எடுத்து காமிச்சா மட்டும்தான் பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு புரியும். ஏன்னா அவங்களாம் ஓல்டர் ஜென்ரேஷன், அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க எங்கேயோ பசங்களோட சேர்ந்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சக்கூடாது. அதனால் இங்கே வந்தாங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இந்த அளவுக்கு அவங்க ப்ரொஃபஷனலாக பண்ணுறாங்கன்னா தாராளமாக நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்த பேரண்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவா தான் செய்வாங்க. ஓகேண்ணா. ஆனால் இப்போது இதில் கண்டிப்பாக ஒரு காசு இன்வால்வ் ஆகுது அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாகும். நம்மக்கிட்ட இப்போ ஸ்டண்ட் பைக் இருக்கா, இல்லைனா அவங்க பைக் வாங்கி பில்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் பைக்கை கொண்டு வரது தான் ப்ரிஃபரபிள். ஏன்னா ஒருத்தங்களுக்கும் ஒரு மாதிரி செட்டப் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வேணால் நம்ம வந்து ஒரு ஒர்க் ஷாப்புன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது வந்து ஷண்ட் ரைடிங்னா என்ன, ஷண்ட் ரைடிங்க்கு உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு என்னென்ன வேணும், ஷண்ட் ரைடிங்னா இப்படி தான் இருக்குங்கிறத ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டைமில் வேணும்னா அவங்க வந்து ஒரு 2 days நடக்கும். அது பர் டேக்கு பார்த்திங்கன்னா 5 hours அது வந்து ப்ராக்டிஸ் நடக்கும். அவங்க அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டும் கூட அவங்க வந்து அடுத்ததாக ஃபுல் ஸ்டேஜ் வைஸஸ்க்கோசரம் அவங்க இது பண்ணலாம், மீன்ஸ் என்ரோல் பண்ணலாம். ஆனால் பட் இதில் வந்து அந்த டைமுக்கு நம்ம பைக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணலாம், கியர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணலாம். பட் அவங்க தனிப்பட்ட முறையில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா பைக்ஸ் அவங்க கொண்டு வர்றது தான் வந்து சேஃபர். ஓகேண்ணா. ஆனால் இப்போது ஸ்டண்ட் ஈவெண்ட் ஒன்று நடக்க போது சொல்லியிருந்தீங்க. அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும், அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம ஆடியன்ஸ் வரலாமா, அதை பற்றிலாம் அந்த ஸ்டண்ட் அந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். ஓகே. ஸோ சிஆர்எஃப் ஸ்டண்ட் பாரடைஸ்னு சொல்லிட்டு மொத்தம் 2 டீமு. சிஆர்எஃப்ங்கிறது வந்து ஒரு உமன் கிளப்பு, அவங்க வந்து கேலிக்கட் பேஸ்டு. ஸ்டண்ட் பாரடைஸுங்கிறது இது நம்மளோட இது. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்டண்ட் வார்ஃபேர் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் நடத்துகிறோம். ஒரு 3 yearsஸாக இங்கே நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஃபுல்லாக இடம்லாம் பத்துறதில்லை. நம்ம ஃபாரின்லேருந்தெல்லாம் ரைடர்ஸை கூப்பிட்டு வந்து பண்ணும்போது ஆடியன்ஸ் நிற்க வச்சு பார்க்க வைக்கலாம் முடியறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சூளகிரியில், கிருஷ்ணகிரி பக்கத்தில் சூளகிரியில் இதே மாதிரி ஒரு அகாடமி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனாடி ஆடியன்ஸஸ் எல்லாம் வர முடியும். ஸோ இப்போ ஆடியன்ஸஸ் வந்து தாராளமாக அவங்க வந்து விசிட் பண்ணலாம். அது வந்து டிக்கெட் மட்டும் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது புக் மை ஷோ அந்த மாதிரி இதில் நாங்கள் அதை பற்றி லிங்க்ஸ் எல்லாம் போடுவோம். ஸோ அதை நீங்கள் யார் வேணாலும் வந்து அது இது பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. ஸோ அதில் வந்து அந்த ஈவெண்ட் இருக்கும்லண்ணா, அது எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த ஸ்டண்ட் வந்து நம்ம 2-3 வண்டி அப்படி பார்க்குறோம். ஸோ ஒரு காம்படிஷன் போது இன்னும் ஃபைட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக. அதில் வந்து சிசி கேட்டகரி அந்த மாதிரி இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ப்ரோ, உமனு, அதுக்கப்புறம் இன்டர்மீடியேட்டரு, சூப்பர் அத்லெட்டு, ஓல்ட் ஸ்கூல் ரைடர்ஸ் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இது எல்லாமே பேஸ்டு சிசி கேட்டகரிஸ்ன்னு வராது. அது வந்து நம்ம சூப்பர் பைக்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கிறங்காட்டிக்கு இந்தியாவில் சிசி கேட்டகரிஸ் வராது. அவங்க 300, 150, 180 அந்த மாதிரி எந்த பைக்ஸ் வேணாலும் அது ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து முக்கால்வாசி எல்லாமே ஃப்ரீ ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறங்காட்டிக்கு இதில் நம்ம ஸ்பீடு சம்மந்தப்பட்டதாக எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் எந்த பைக்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து நிறைய ரைடர்ஸ் வராங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அப்ராட்லேருந்து ஒரு 3-4 ரைடர்ஸ் கூட நம்ம கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ரைடர்ஸ் வந்து இந்த டைம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் நேபாளிலிருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இந்த தடவையும் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா ரைடர்ஸும் ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். November 9 and 10 தான் காம்படிஷன் டேட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னொரு 40 days, க்ளோஸ் டு 35 to 40 days இருக்குது.
ஸோ ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஏன்னா ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் ரைடிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது புரிதல் கிடைக்கும். ஏன்னா இந்த டிவியில் பார்க்குற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் ரோட்டில் பண்ணுற மாதிரிலாம் சத்தியமாக இருக்காது. ஏன்னா வரக்கூடிய ரைடர்ஸ் யாருமே வந்து ரோட்லேயும் பைக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து ஒரு ட்ரக் எடுத்து அதில் ஹையர் பண்ணி அதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் அங்கே வருவாங்க. அது வந்து பார்த்தா தான் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸு அதோட இதெல்லாம் தெரிய வரும் உங்களுக்கு. உங்களோட ஜூனியர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிட்டு வரும். கண்டிப்பாக. ப்ரோ உங்கள் பேர், நீங்கள் எத்தனை வருஷமாக ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரோ என் பேர் யாதவ். நான் 2 இயர்ஸாக அண்ணா கிட்ட ஸ்டண்ட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸ்டண்டர் பேரடைஸில். ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே, நீங்கள் கோயம்புத்தூர் தான்? கோயம்புத்தூர். ப்ரோ நீங்கள் ப்ரோ? ப்ரோ என் பேர் சிவனேஷ், நானும் கோயம்புத்தூர் தான். அண்ணாக்கிட்ட 2 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, 2 பேரும் 2 இயர்ஸ். இப்போ எல்லாமே ஓரளவு இப்போ தான் நான் எப்படி இருக்கு? நான் ஏன்னா இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டண்ட் கற்றுக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அண்ணன் வந்து என்ன டேர்ம்ஸ் அப்படி சொன்னார். இப்போ நீங்கள் 2 இயர்ஸாக இருக்கீங்க, ஸோ எப்படி சொல்லி தராங்க அதை பற்றி? இல்லை, ஸ்டார்டிங்லேயே கேட்டப்போ வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்து பர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணோம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அப்படியே. ஓகே, சரிங்க ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் இப்போது ஒரு 6 lakhs கிட்ட ஸ்டண்ட்டுக்கு ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்கீங்க. நம்ம பைக்குக்கு ரெடி பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலி 6 lakhs 20 lakhs வரும். ஏன்னா பைக்கோட காஸ்ட்டு ப்ளஸ் நீங்கள் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது, ரெடி பண்ணது, என்ன நல்லா ரெடி பண்ணணும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணது முக்கால்வாசி நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இது வந்து வாவ் ஸ்டண்ட் ஷாப்புன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வந்து 6 lakhs இருக்குது. இல்லை இப்போ இது எல்லாமே இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அது வந்து ஒரு 10 and above தான் போகும். நானுமே இன்னும் ஒரு 3 lakh rupees-ஓட மாடிஃபிகேஷன் பெண்டிங்கில் தான் இருக்குது. ஏன்னா அதை நம்மளால் பண்ண முடியும். பட் ஆனால் அதிகமான R&D, அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அதை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து இம்போர்ட் பண்ணி தான் பண்ணுறது பெஸ்ட்டு. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு அது வேலை முடியும், ப்ளக் அண்ட் ப்ளேவாக மாற்றிடலாம். சரிங்க. ஆனால் என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்க? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸி புல் கிளச்சு. ஸோ நம்மளோட கிளச்சு லிவரேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். இது ஹேண்ட் பிரேக்கு HC1 மகூரா. அதுக்கப்புறம் ஸ்டீல் பிரேடட் பிரேக் லைன்ஸு ஃப்ரண்ட்டு ஹேண்ட் பிரேக்குக்கு ரியருக்கு எல்லாத்துக்குமே ஸ்டீல் பிரேடட் பிரேக் லைன்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் அலுமினியம் பிரேடட் லைன்ஸு. அது வந்து டாப் பிளேட்டு. இது வந்து ஆயில் ரிசர்வாயர் ஹோல்டரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கஸ்டம் டேங்க் இருக்குது. இது வந்து டேங்க்கோட ப்ரீத்தரு. இது வந்து 1-way வால்வ்னு சொல்லுவாங்க. இது வந்து கஸ்டம் லிட்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கம்ப்ளீட்டாக கிராஷ் கேஜு. பைக்கு கீழே விழுந்துச்சுன்னா எதுவும் பைக்கு டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கோசரம் கிராஷ் கேஜு நம்ம செப்பரேட்டாக பில்ட் பண்ணோம். இது வந்து வீல் ஸ்லைடர்ஸு, ஃப்ரண்ட் வீல் ஸ்லைடர்ஸு ப்ளஸ் ப்ளக்கு, இந்த மாதிரி நின்றுட்டுலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காலில் வச்சுட்டு ஸ்டண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவோம். இது ஃபோர்க்கு, இது வந்து ஜென்ரல் தான், ஃபோர்க் சீல் சேவர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கார்பன் ஃபைபரு, RSZன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு, அவங்க நம்மளோட ஸ்பான்சர், அவங்க கொடுத்துருக்கிறது. ஆனால் இப்போ அந்த ஈவெண்ட் சொல்லிங்களா, அது பைக்ஸ்க்கு மட்டும் தானா, இல்லை இப்போ இந்த வண்டி வச்சுருக்கீங்களா, இது பேர் என்னன்னா, இதை பற்றி சொல்லுங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Yamaha Raptor 700ன்னு சொல்லுவாங்க, 700R இந்த வண்டி. இதுக்கு காம்படிஷன் இல்லை, இது என்னோட ரொம்ப நாள் ட்ரீம். இதில் வந்து இந்த மாதிரி ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரீம். அதனால் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்கி வச்சுருக்கிறேன். ஓகே. ஸோ நான் உங்கள் வீடியோஸில் பார்த்துருந்தேன். இப்போ இதுலேயும் ஸ்டண்ட் பண்ணுறீங்கல்ல? ஓ, கண்டிப்பாக பண்ணலாங்க. சரிங்கண்ணா. ஆனால் இப்போது நம்ம ஒரு ஈவெண்ட்லேயும் நான் உங்களை பார்த்துருந்தேன். நீங்கள் பைக்ஸ் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணீங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ காஸ்ட்லியான இது. ஸோ அந்த ஈவெண்ட் அதை பற்றிலாம் சொல்லுங்கண்ணா. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது காஸ்ட்லி, இதெல்லாம் வந்து கன்ஃபார்மான அது மறுக்க முடியாது. அதுவும் ரோட்டில் நம்ம யூஸ் பண்ணாமல் இல்லாமல் ஸ்டண்ட் ரைடிங்க்கு யூஸ் பண்ணும்போது இது நம்ம நல்லாவே அது எக்ஸ்பென்சிவ் இருக்கும். பட் ஆனால் இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டண்ட் ரைடராக எல்லா ஸ்டண்ட் ரைடர்ஸ்க்கும் சேர்ந்து ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் இந்த பைக்கை வாங்கி யூஸ் பண்ணுறேன். தட் மீன்ஸ் நான் வந்து இது வந்து ஃபாரினில் எல்லாருமே இந்த பைக்ஸ் தான் மோஸ்ட் ப்ரிஃபரபுளாக ZX6R and CBR 600 F4iன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 பைக்குமே என்கிட்ட இருக்குது. இந்த பைக் வந்து லேட்டஸ்ட் ஜென் பைக்கு. ஸோ எல்லாத்தோட ட்ரீம் பைக்குன்னு சொன்னால் ஸ்டண்ட் ரைடர்ஸ்க்கு ZX6Rன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபாரினில் வந்து எல்லாருனாலையும் முடியுதோ, அது வந்து கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி இருக்காது. பட் இருந்தாலும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கோசரம் மட்டும்தான் நானும் இதை ஸ்பெண்ட் பண்ணி எடுத்து எல்லா ஸ்டண்ட் ரைடர்ஸ்க்கு அது ஒரு பூஸ்டப்பாக இருக்கணுங்கிறக்கோசரம் தான் நானும் அதை எடுத்து நானும் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருனாலே கண்டிப்பாக முடியும். எல்லோரும் அது வந்து அதுக்கான முயற்சி மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கும். என்னென்னா இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே ட்ராவல்
ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் ஏதோ ஒரு சப்போர்ட் நமக்கு ஃபினான்ஷியலாக கிடைக்கணும்ல, அது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க? இல்லை ஃபினான்ஷியலாக 100% எனக்கும் வந்து பெரிய சப்போர்ட்லாம் என்னால் வீட்டிலேருந்து எதிர்பார்க்க முடியல. மேக்ஸிமம் வந்து ஷோஸ் பண்ணி இந்த மாதிரி பார்ட்ஸு அப்புறம் மற்ற அதர் மீன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு, அதை வச்சு மூலியமாக எடுத்து நான் எடுக்கிறேன். பட் ஆனால் நான் செலவு பண்ணுறது வந்து எப்போவுமே விஷா நீடா அப்படிங்கிறத மட்டும் டிசைட் பண்ணுவேன். விஷ் லிஸ்ட்டில் தான் நிறையா பேர் எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு ZX6R வாங்கணும், ஆனால் அது தேவையில்லையாங்கிறது யாரும் டிசைட் பண்ணுறது கிடையாது. ஸோ இது எனக்கு தேவை. ZX6Rங்கிறது நான் ஏன்னா ஷண்ட் ரைடுக்கு ZX6R தான் ஒரு ட்ரீம் பைக், அதனால் இது தேவை, அதனால் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நிறையா பேர் தேவையில்லாத நிறையா பொருட்கள், இப்போ என்கிட்ட ஃபோனுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக ஒரே ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ப்ரோ ஃபோன் இன்னும் மாற்றாமல் இருக்கீங்க, டிஸ்பிளே உடஞ்சி கிடக்குதில்ல. ஏன்னா அது தேவையில்லை எனக்கு, அந்த அளவுக்கு எனக்கு அது நீடட் இல்லாமல் இருக்கிறங்காட்டிக்கு நான் இன்னும் ஐஃபோனுக்கோ இல்லை வேறு எதே எக்ஸ்பென்சிவான ஃபோனுக்கு போகல. அந்த சேவிங்ஸ் மட்டும்தான் இது ZX6R. அந்த சேவிங்ஸ் மட்டும் தான் ZX6R ஆனாலும் சரி, எந்த பைக் ஆனாலும் சரி, நான் இது வாங்கினதெல்லாம் சேவிங்ஸ் மூலிமா தான். மேக்ஸிமம் அந்த சேவிங்ஸ் இருந்துச்சுனால எல்லாத்தினாலையும் வாங்க முடியுங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ ஆக்சுவலாக அண்ணன் ஸ்டண்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் லைட்டிங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நம்ம ரீச் ஆனதே லேட்டாக தான் வந்தோம். ஆனால் உங்கள் ஜெனானோட ரிவ்யூ எனக்கு அடுத்த வாட்டி வந்ததுன்னா தாங்க. கண்டிப்பாங்க. பவர் ஸ்டண்ட் ஷாப் இந்தியாங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் என்ன ஹெல்ப் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். இது ZX6Rக்கு மட்டும் கிடையாது, இது மேக்ஸிமம் வந்து யூனிவர்சல் பார்ட்ஸ் தான். மேக்ஸிமமான பொருள் வந்து யூனிவர்சல் பார்ட்ஸ் தான், சின்ன பைக்குகளுக்கு யூஸ் பண்ணலாம். பட் சின்ன பைக்குகளுக்கு தேவைப்படுற பார்ட்ஸும் இருக்குது, உங்களுக்கு வேணுங்கிறதும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் வெஹிக்கிள் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் பைக்காக பில்ட் பண்ணனாலுமே பத்மனா வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார். நான் ஸ்டண்ட் பைக் வந்து அந்த ஈவெண்ட் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் என்றைக்கு நடக்குது, என்ட்ரி டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் லிங்க் இருந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்டண்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட்டு, அதுவும் ஒரு காம்படிஷனை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈவெண்ட்டுக்கு வந்து வாங்க. ஸோ இவங்க கோயம்புத்தூர் இவங்க அகாடமியோட எல்லா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ரொஃபஷனல் ஸ்டண்ட் வந்து கோயம்புத்தூரில் கற்றுக்கணும் அப்படின்னா ஸோ பத்மனாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இந்த கேள்வி நான் கேட்கல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கேட்டு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.